ஸ்மசானம் சேர்ந்து விட்டார்கள். இருந்தாலும் அந்த கம்பமாகப்பட்டது மிகவும் சக்தி வாய்ந்த கம்பமாகப்பட்டது. அவர்கள் எப்படி நம்ம கரூர் மாவட்டத்திலே பேரும் புகழாக இந்த சங்கரதாஸ் சாமியினுடைய நாடகத்தை எப்படியெல்லாம் அவங்க கொண்டு செலுத்தினார்களோ அதுபோல் நீ ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக வர வேண்டும், நம்மளுடைய கருவூரை மாவட்டத்தை பெருமையோடு சேர்ப்பாய் என்பதற்காக. ஏன்னா இதெல்லாம் சொல்லணும், இதை சொல்லித்தான் பேரும் புகழமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த கம்பத்தை உன்னிடத்தில் இருந்திருக்கிறேன். பேரும் புகழமாக இருப்பாய். இந்த கம்பங்கள் ஒன்றாக பொருந்த வேண்டுமானால் எமதிடத்திலே 3 மந்திரம் இருக்கிறது. எப்படி தெரியுமா? எப்படி? வேத மந்திர கால பைரவா நமோ நமோ, தாரகை மந்திரம் கால பைரவா நமோ நமோ, ஞான பண்டிகை சொருக கால பைரவா நமோ நமோ என்று 3 முறை இந்த மந்திரத்தை உச்சரித்தால் இந்த கம்பமாகப்பட்டது ஒன்றாகவே பொரிந்துவிடும். இந்த கம்பத்தில் நின்று அரகரா சிவசிவா சம்போ மகா தேவா என்று நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஈஸ்வரன் உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக தோன்றுவார். அந்த நேரத்திலே பாசிவதக்கனை எனக்கு தானமாக தாருங்கள், எனக்கு தானமாக தாருங்கள், தர்மத்துக்காக தாருங்கள் என்று வருவாய். வெற்றி உனக்கு, வீரம் உனக்கு, சென்று வருவாய், வென்று வருவாய் என்று வாழ்த்துகிறேன். கிச்சலிமட்டியைச் சேர்ந்த என்னுடைய ஆறுயிர் மாமா KS ராஜகுமார் அவருடைய புதல்வன் பன்னீர்செல்வம் அருமை மாப்பிளை எமக்காக 200 செல்வத்தை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அந்த குடியாகப்பட்டது பட்டிமாடு தொட்டி பிள்ளை கொம்பத்து பால் குறையாமல் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அதாவது சேங்கலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மொத்தம்பட்டியைச் சேர்ந்த என்னுடைய ஆறுயிர் அக்கா அவர்கள் எமக்காக அம்பளி பொழுது கௌரவித்திருக்கின்றார்கள். சென்ற இடமெல்லாம் செழிப்புற்று அந்த குடியாகப்பட்டது வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். சென்று வா. இது காலபைரவராகப்பட்டவர் அவர் கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து அடுத்த வனம் என்று சொல்லக்கூடிய காளிதேவி வனம் சென்று தாய் காளிதேவி இடத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் இடத்திற்கு சென்று அவர் கரத்தில் இருக்கக்கூடிய 31 அடி செப்பு கம்பத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னுடைய அண்ணனிடத்திலே சென்று நல்லாசி பெற்று மீண்டும் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று வருவாய் அர்ஜுனா என்று எனக்கு நல்லாசி வழங்கியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நான் காலபைரவர் கொடுத்ததொரு கம்பம் தன்னை தோளில் வைத்து இந்த 30 அடி கம்பம் தன்னை அர்ஜுனனோ தோளில் சுமந்து நான் வனமாய் வானம் கடந்து வருகிறேனே வாழ்வி செய்ய காளிதேவி வனத்தை தேடி காண்டி வேணும் வழி நடந்து காளிதேவி வனத்தை தேடி காண்டி வேணும் வழி நடந்து ஓட்டமல்ல பொருநடைய ஓடி வரேன் அர்ஜுனனோ. இதோ என்னுடைய தாய் காளிதேவி வனம் வந்து விட்டு என்னுடைய தாய் காளிதேவி கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை பெறுவதற்கு முன்பதாக என்னுடைய அன்னையை வணங்கிவிட்டு என்னுடைய அன்னை இடத்தில் இருக்கக்கூடிய கம்பத்தை பெற வேண்டும். இதோ என்னுடைய அன்னையை வணங்குகின்றேன். ஹலோ 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 நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயே மலைகளை இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டியம் குளம் தெரியுதடி மகமாயி
மகமாயி உமையவளவளேன் இவன் மான் மகளே சமயத்தில் வருபவளவளே எங்கள் சமயபுரத்தால் அவளே இசைக்கலையாவும் தந்தருளவே வந்திடுவாய் மகமாயி தஞ்சம் என்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாரி தஞ்சம் என்று உன்னை சரணடைந்தேன் தாய் மயிலையிலே முண்டக கண்ணி கோலவிழி பத்ரகாளி வேண்டும் வரம் தருவாய் என் தாய் வேர்காற்று கருமாரி தாயே காளிதேவி அம்மா நான் தான் தாங்கள் மகன் அர்ஜுனன் வந்திருக்கின்றேன் தாயே எதற்காக என்றால் நான் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று அந்த பழங்கிப்பாறையிலே 91 கம்பத்தை கொண்டு தவம் புரிய வேண்டும் அந்த ஈசனின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற வேண்டும் தாயே ஆகையால் அங்கு சென்று 91 கம்பத்தை கொண்டு தவம் புரிவதற்காக தாங்கள் கருத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் தாயே தாயே அப்படியாகட்டும் அம்மா சென்று வருகின்றேன் இதோ என்னுடைய தாய் காளிதேவியாகப்பட்டவர் அவர் கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து மகனை அர்ஜுனா நீ தவம் செய்ய செல்லும் வழியில் உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் தாயை காளி என்று அழைத்தால் உன் முன்னால் தோன்றி உனக்கு நேர்ந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பேன் அர்ஜுனா என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் ஆகையால் இப்பொழுது நான் காளிதேவி கொடுத்ததோரு கம்பம் தன்னை தோளில் வைத்தே கனிகளை பறித்துக் கொண்டு சீக்கிரம் வருகிறேன் சென்றான் ஆனால் இதனால வரைவும் காணவில்லையே என்ன செய்வேன் தர்மனந்தா உன்னுடைய தம்பி அர்ஜுனன் வந்து கொண்டு போல் தருகிறது ஆரவாரம் கேட்கிறது அல்லவா எதிர்பார்ப்போம் மாயவா மதுசூதனா தாங்களுடைய ஆசையும் எனக்கு வேண்டுமே கண்ணா எனக்கு வேண்டும் எங்கள் ஆதியமோ கைப்பொருளே கண்ணா ஐங்கரனே கண்ணா போற்றி இந்த ஏழுலகை ஆளுகின்ற எங்கள் எம்பெருமாள் கண்ணா போற்றி
அர்ஜுனா, கனிகளை பறித்துக் கொண்டு சீக்கிரமாக வருகின்ற சென்றாய் அல்லவா? ஆமண்ணா. இவ்வளவு நேரமாக வர காரணம் என்ன? அண்ணா, நான் தாங்களுக்காக காய்கனிகளை பறித்துக் கொண்டு பர்ணாக சாலை அருகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது நமது பர்ணாக சாலையில் ரோமரிஷி முனிவரும் தாங்களும் மாயக்கண்ணனும் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்து கொண்டிருந்தீர்கள். எப்படி என்றால், நம் நாட்டை நாம் மீண்டும் ஆள வேண்டுமானால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாச கணையை வெல்ல வேண்டும். அந்த நாகபாச கணைக்கு எதிர்கணை வடதேசமாகிய இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று 91 கம்பத்தை ஒன்று தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால்தான் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாச கணையை வெல்ல முடியும் என்று ரோமரிஷி முனிவர் கூறும் பொழுது, யார் சென்று பெற்று வருவது என்பது கேட்கும் பொழுது, நமது மாயக்கண்ணன் அர்ஜுனன் ஒருவன் சென்றால் மட்டுமே அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியும் என்று கூறும் பொழுது, அதற்கு தாங்களோ அர்ஜுனன் பெண்ணாசை உடையவன், பேடி மனம் கொண்டவன், உருளு கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன், அப்படிப்பட்டவன் எப்படி சென்று தவம் புரிவான்? அவனால் முடியாது கண்ணா என்று என்னை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தீர்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என்னுடைய மனமாகப்பட்டது மிகவும் வேதனை அடைந்து விட்டது. ஆகையால் கொண்டேன் கோபம், சென்றேன் காலபைரவர்வனம். அவர் எனக்கு தக்க புத்திமதிகளை எடுத்து கூறி அவர் கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்தார். அடுத்த வனம் காளிதேவி வனம் சென்றேன். அன்னையிடத்திலும் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தானமாக பெற்றேன். இப்பொழுது தாங்களிடத்தில் வந்திருக்கின்றேன், நல்லாசி பெற்று மீண்டும் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆகையால் தாங்கள் தான் அண்ணா எனக்கு நல்லாசி வழங்கி அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்வதற்கு எனக்கு ஆணையிட வேண்டும் அண்ணா. அர்ஜுனா, உன்னை பற்றி விவேக பேசியதற்காக என் மீது கோபித்துக் கொண்டு சென்றாய். மீண்டும் என்னிடம் ஆசி பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறாய். ஆம் அண்ணா. பரவாயில்லை, உனக்கு வரம் தருகிறேன். ஆனால் சென்று தவம் செய்ய வேண்டும் அல்லவா? அங்கே சென்று எப்படி தவம் செய்வாயோ அதே போல என் முன்பதாக அக்னி தவம் செய்ய வேண்டும். அப்படி தவம் செய்தால் உன்னை அனுப்புகிற தவத்திற்கு. அப்படியாகட்டும் அண்ணா. அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டுமானால் தாங்களுக்கு முன்பதாக அக்னியை மூட்டி தவம் புரிந்தால் அந்த நீலவனம் செல்வதற்கு உனக்கு ஆசி வழங்குவேன் தம்பி என்று கூறுகின்றீர்களா? ஆமாம். அப்படி ஆகட்டும் அண்ணா. தாங்கள் கூறியபடியே தாங்களுக்கு முன்பதாக அக்னியை மூட்டி தவம் புரிகின்றேன். எனக்கு நல்லாசி வழங்க வேண்டும் அண்ணா. ஹலோ, இதோ என்னுடைய அண்ணருக்கு முன்பதாக அக்னியை மூட்டி அக்னி தவம் செய்து காட்டினால் உன்னை அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்வதற்காக ஆசி வழங்குவேன் தம்பி என்று எனக்கு ஆணையிட்டு இருக்கின்றார். ஆகையால் இப்பொழுது நான் என்னுடைய அண்ணருக்கு முன்பதாக அக்னியை மூட்டி தவம் புரிய போகின்றேன். எமக்கு அருள் புரிய வேண்டும் ஈசனே, எனக்கு அருள் புரிய வேண்டும். ஐவரோடு தான் பிறந்த சிவமே அர்ஜுனன் ஐவருடன் தான் பிறந்த அந்த காண்டிபனும் அர்ஜுனன் சிவமே அண்ணருக்கு முன்பதாக நானும் அக்கினியை ஊட்டிவிட்டேன்.
கண்ணா மாயவா இதோ பாருங்கள் என் தம்பி சான் சொன்னது போல அக்னிதம் செய்து கொண்டிருக்கின்றான் அந்த அக்னியானது அவனை கொண்டு விடும் போல இருக்கிறது கண்ணா தர்மனந்தா உன்னுடைய தம்பி அர்ஜுனாகப்பட்டவன் பெண்ணாசை பிடித்தவன் பேடிமன கொண்டவன் ஒரு கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணை என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன் தெரிவித்த இயலவா விட்டுவிடு அக்கினி தவத்திலே மாண்டு மடிந்து விட அவன் நாங்கள் ஐவரும் தாயார் குந்தமா தேவிக்கும் மாத்திரை தேவிக்கும் பாண்டு மன்னனுக்கு மக்களாக பிறந்த ஐவரும் சேர்ந்து ஆனால் ஒருவனை மட்டும் பிரிந்து விட்டாலும் என்ன செய்வோம் கண்ணா வேண்டாம் கண்ணா நாங்கள் அனைவரும் கூடி பீரத்தோம் கண்ணா நாங்கள் கூட்டு பால் உண்ணம் கண்ணா வாழ்ந்து வந்தோமே இன்று என் தம்பி அழகனை அர்ஜுனனை இறந்து விட்டால் என்ன செய்வேன் கண்ணா வேண்டாம் கண்ணா அக்னி விட்டு இறங்க சொல்லுங்கள் கண்ணா அக்னி விட்டு இறங்க சொல்லுங்கள் கண்ணா தர்மனந்தா உன்னுடைய தம்பி அக்னி விட்டு இறங்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணவனை இப்போதாவது தவம் செய்வதற்கு அனுப்பி வைக்கின்றாயா இல்லையா நிச்சயமாக அனுப்புகிறேன் அப்படியாகட்டும் அர்ஜுனா அக்னி தவத்தை விட்டு இறங்கி வருவாய் அர்ஜுனா நான் இந்த அக்னியை விட்டு இறங்கி வர வேண்டுமானால் என்னுடைய அண்ணராகப்பட்டவர் என்னை அந்த நீலவனம் பழங்கிப்பாறை தவம் புரிவதற்கு அனுப்புகின்றேன் என்று நான் காணப்போகும் சிவனின் மீது ஒரு சத்தியம் தாங்கள் மீது ஒரு சத்தியம் நான் வைத்திருக்கக்கூடிய காண்டிபத்தின் ஒரு சத்தியம் ஆகிய 3 சத்தியங்களை செய்து கொடுத்தால் இந்த அக்னியை விட்டு இறங்கி வருகின்றேன் இல்லை என்றால் என்னை விட்டு விடுங்கள் கண்ணா இந்த அக்னியிலே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றேன் கண்ணா என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றேன் தர்மனந்தா கண்ணா 3 சத்தியம் செய்து கொடுத்தால் அக்னி தவத்தை விட்டு கீழே இறங்குகிறேன் இல்லை என்றால் அக்னியிலே மாண்டு மனிதர்களிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் தம்பி என் மீது சந்தேகம் கொண்டு அவன் மீது நான் பேசியதற்காக என் மீது தாங்கள் மீது சத்தியம் செய்து தர வேண்டும் என்று கேட்டிருக்காள் அல்லவா கண்ணன் மீது சத்தியம் தான் நான் தான் தவம் செய்ய அனுப்புகிறேன் தாங்கள் சொன்னதை போலவே தாங்கள் மீது சத்தியம் அவன் காணப்போக ஈஸ்வரன் மீது சத்தியம் அவன் வைத்திருக்க ஆண்டிபத்தின் சத்தியம் செய்து கொடுத்து விட்டார் அல்லவா இப்போதாவது அக்னி விட்டு இறங்க சொல்லுங்கள் கண்டா அர்ஜுனா ஒரு அண்ணன் 3 சத்தியம் செய்து கொடுத்து விட்டார் அக்னி தவத்தை விட்டு இறங்கி வருவாய் நான் போய் வருவேன் தர்மரண்ணா உங்கள் பொற்பாதம் நான் பணிந்தேன் போய் வருவேன் பொற்பாதம் தான் பணிந்தேன் நான் சென்று வரேன் தர்மரண்ணா உங்கள் திருவடியை நான் பணிந்தேன் திருப்பாதம் தான் பணிந்தேன் அண்ணா வீரமுள்ள பீமரண்ணா நானும்
அர்ஜுனா, நலமாக எழுந்திருப்பாய். எழுந்திரு. உன்னை மீது எதுக்காக நான் இழிவாக பேசினேன் தெரியுமா? ஏன் அண்ணா? எங்கே நீ சென்று தவம் செய்து உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்து விடுமே அச்சத்தால் தான் நான் பேசினேன். நான் பேசிய பேச்சால் நீ சென்று என் மீது குவித்து கொண்டு சென்றாய். இருந்தாலும் கூட நீ செல்லும் காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஆனால் நீ செல்லும் காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதற்காக நாம் எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியுமா? எப்படி செல்ல வேண்டும்? நீயோ 32 அழகை படைத்தவன். நீ செல்லும் வழி எத்தனை தெய்வ கன்னி மனுகள் வருவார்கள். அவர்கள் வருகும் பொழுது அந்த எத்தனை தனி கன்னி பெண்கள் வந்தாலும் கூட அழகை பார்த்து நீ மயங்கிவிடக்கூடாது. உன் அழகை பார்த்து அவர்கள் தான் மயங்குவார்கள். அந்த அழகை ரசிக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் தருகிற சூடாமையை பார்த்தால் அதில் எது நல்லது எது கெட்டது தெரியும். அதன்படி நடந்து கொள்வாய் அர்ஜுனா. இதை பெற்றுக் கொள்வாய். தம்பி அர்ஜுனா, கண்ணன் மீது சத்தியமாகவும் நீ பார்க்க சிவன் மீது சத்தியமாகவும் நீ கையில் வைத்திருக்கக்கூடிய காண்டிபத்திரம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கல்லவா? ஆமண்ணா. அண்ணனுடைய சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் அல்லவா நீ? ஆம் அண்ணா, காப்பாற்ற வேண்டும். நீ சென்று வரும் வரையிலும் நாங்கள் அனைவர்களும் 10வது பாலைவனத்திலே பராகசாமி அங்கே காத்து கொண்டிருப்போம். என் தம்பி அர்ஜுன் எப்போது வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆகவே நீ சென்று வருவதையும் இந்த சத்தியத்தினை கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா. எத்தனையோ நடி பள்ளம் குழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே. தம்பி எத்தனையோ நடி பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, நீ அத்தனையும் தாண்டிக்கால் உள்வையடா, அத்தனையும் தாண்டி கால் முந்தையடா. தம்பி அத்தனையும் தாண்டிக்கால் உள்வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண்வையடா. சத்தியமே நிச்சயமாய் கொள்ளடா, செல்வடா. குள்ளனரி கூட்டம் வந்து குறுக்கிடும், இடற வைத்து தள்ள பார்க்கும் குறுக்கிடும். உள்ளனரி கூட்டம் ஒன்று குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மயக்கிடும். குள்ளனரி கூட்டம் வந்து குறுக்கிடும், தம்பி இடற வைத்து தள்ள பார்க்கும் குறுக்கிடும். நீ எல்லளவு பயம் கொண்டு மயங்காதடா, எல்லளவு பயம் கொண்டு மயங்காதடா. அர்ஜுனா எல்லளவு பயம் கொண்டு மயங்காதடா, நீ எமலாக அடிப்பு வைக்க தயங்காதடா. சத்தியமே சத்தியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ள செல்லடா. அர்ஜுனா, அன்னுடைய சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்காக எத்தனை இடையூறு வந்தாலும் கூட சத்தியத்துக்கு பங்கம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சென்று வருவாய், வெற்றி உமக்கு. கண்ணா, என் தம்பி என் நிலையை செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும் என்பதை தாங்கள் விவரமாக எடுத்து கூறுங்கள். அப்படியாகட்டும். ஆகட்டும். அர்ஜுனா, கண்ணா, தவம் செய்வதற்கு செல்வதாக இருந்தால் நீ இந்த ரூபத்தில் தவத்துக்கு செல்ல முடியாது. வேறு எப்படி செல்ல வேண்டும் கண்ணா? அதை தாங்கள் தான் எடுத்து கூற வேண்டும். ஏனென்றால் நீயும் 32 அழகை படித்தவன்.
அந்த 32 அழகை மறைக்க வேண்டும் அல்லவா? சடா முடிதரித்து சன்னியாசி போல் ரூபம் கொண்டு மண்ணாசை, மனையாசை, பெண்ணாசை, பொருளாசை 4 ஆசையும் வெறுத்து பூமியை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் அரகரா, சிவசிவா, சம்போ மகாதேவா, வெள்ளிங்கிரி ஆண்டவா, ஜெய் சங்கரா என்று சிவபெருமானை நாவில் உத்தரித்த வண்ணமாக இந்திரவனம், நீலவனம், பளிங்குப்பாறை சென்று 91 தவக்கம்பத்தை நட்டு தவக்கம்பத்துக்கு அதாவது 7 கடுகு வைத்து 7 கொட்டப்பாக வைத்து 7 எலுமிச்சங்கனி வைத்து அந்த கம்பத்துக்கு அருள் பூஜை, குரு பூஜை, சிவ பூஜை என்று சொல்லக்கூடிய முப்பூஜைகள் செய்து முடித்து கம்பத்தின் மேல்